யூடியூபர் ஷவுக்கு சங்கரை போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி கோரிய மனு இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. தமிழக காவல்துறையில் பணியாற்றும் பெண் காவலர்கள் குறித்து யூடியூப் சேனலில் இழிவாக பேசியதாக ஷவுக்கு சங்கர் கோவை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவர் மீது கோவை, சென்னை, திருச்சி மற்றும் தேனி மாவட்டங்களில் 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு உள்ளது. கோவை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஷவுக்கு சங்கர் மீது திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் பிரிவில் டிஎஸ்பி யாஸ்மின் புகார் அளித்திருந்தார். இந்த வழக்கில் திருச்சி மாவட்ட கூடுதல் மகிழா நீதிமன்றத்தில் நீதிபதி செல்வி ஜெயபிரதா முன்னிலையில் ஷவுக்கு சங்கர் ஆஜர்படுத்தப்பட்டார். கோவை சிறையிலிருந்து திருச்சி பெண் காவலர்கள் பாதுகாப்பில் அழைத்து வரப்பட்ட போது ஷவுக்கு சங்கரை பெண் போலீஸ் எஸ்கார்ட் தாக்கியதாக அவரது வழக்கறிஞர்கள் நீதிபதியிடம் புகார் தெரிவித்தனர். ஷவுக்கு சங்கரை மருத்துவ பரிசோதனை செய்ய நீதிபதி உத்தரவிட்ட நிலையில் அவருக்கு முழு உடல் பரிசோதனை செய்யப்பட்டு அதன் விபரம் சீலிட்ட உரையில் வைத்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் திருச்சி மகிழா நீதிமன்றத்தில் ஷவுக்கு சங்கர் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அரசு தரப்பு வழக்கறிஞருக்கும் ஷவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர்களுக்கும் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. ஷவுக்கு சங்கரை போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி அளித்தால் அவரது உயிருக்கே ஆபத்து என்று அவரது வழக்கறிஞர் கூறினார். இதனையடுத்து ஷவுக்கு சங்கரை திருச்சி மத்திய சிறையில் அடைக்க உத்தரவிட்ட நீதிபதி ஜெயபிரதா இன்று மதியம் 12:30 மணிக்கு மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார். இதனையடுத்து ஷவுக்கு சங்கர் இன்று மீண்டும் திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார்.